இந்த ஃப்ளைட் ஆக்சுவலி ரொம்ப புதுசாக தெரியுது எனக்கு. லைக் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இன்ப அதிர்ச்சி தட்டில் இப்படி பரிமாறி ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. நான் ஒரு கண்ட்ரியில் அரைவ் பண்ணி நான் இது இவ்வளோ நாளில் பாய் அடிச்சு போனதே இல்லை தெரியுமா. மாலை மாற்றியாச்சு போடா. நாங்கள் பேசிக்கலி இப்போ நெப்பால் போகிறோம். நெப்பால் ஏன் போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. நான் இந்த ஃப்ளைட் எதுக்கு போகிறோம், எதுக்கு நான் இவ்வளோ சும்மா சொன்னேன். சரி வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு போடலான்டான்னு சொல்லிட்டு. என்ன ஃபீலிங் உனக்கு? இல்லை என்ன ஃபீலிங்குன்னு எனக்கு தெரியல. லைஃப் அப்டேட் 2 பேரும் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். காலங்காத்தால இவ்வளோ நாள் படிச்சுட்டு ஜாலியாக இருந்தோம், காலேஜில் ஜாலியாக இருந்தோம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டெல்லி போகிறோம். அங்கே ஒரு மணி நேரம் தான் இருக்க போகிறோம். அந்த 1 மணி நேரத்தில் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம மெயினாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னன்னா இன்றைக்கி போகிற ஏர்லைன். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி ஏர் இண்டியாவில் ஃப்ளை பண்ணுறோம். ஸோ ஏர் இண்டியா வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃப்ளை பண்ணேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னும் கிளாஸ்க்கு நடுவில் பூச்சி, சீட்டெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக, ஒரு மாதிரி லைக் க்ளீன் பண்ணாத ஒரு ஃபீலில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன இருக்குன்னா 2022 வந்து டாட்டா ப்ளஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி ஏர் இண்டியா வாங்கியிருக்காங்க. ஸோ அது கவர்மெண்ட் ஓன் கிடையாது. ஏர் இண்டியா எப்படி இருக்குது இப்போ? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு டாட்டா 2 பேரும் வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருக்கா, எவ்வளோ மாறி இருக்கு, இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா, இல்லை முன்னாடி மாதிரியே அவ்வளோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வானத்தில் பேசுகிறோம். ஏன் நீ நார்மலாக பேசினாவே ஒன்று கேட்க மாட்டான். ஆனால் உண்மையிலே சொல்லணும், உண்மையிலே நான் செம்ம சர்ப்ரைஸ். இந்த ஃப்ளைட் ஆக்சுவலி ரொம்ப புதுசாக தெரியுது எனக்கு. லைக் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இன்ப அதிர்ச்சி. அந்த புக்கில் பார்த்தோம், புள்ளி எல்லாமே நோட் பண்ணியிருக்கான், என்னெல்லாம் புதுசாக பண்ணியிருக்கான். பிளான் இது. ஆமாம், இலவச தண்ணி பிஜிலி கொடுக்க மாட்டான், நிறைய பேர் தர மாட்டாங்க. போர்வை இருக்குது, தலையாணி இருக்கு. நேபாள் போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நேபாள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அழகான கண்ட்ரி தான் நேபாள். இப்படி 2 பக்கமும் லேண்டால் லாக்காக இருக்கிறதுனால நேபாளை ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நேபாளில் நாங்கள் மொத்தம் 7 நாள் தங்க போகிறோம். முதல்ல கத்மாண்டு, அதாவது நேபாளோட தலைநகரத்திலிருந்து ஆரம்பித்து போக்ரான்ற நகரத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சித்வான்ற இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு, அப்படியே நாகர்காட்டை டக்குன்னு பார்த்துட்டு திரும்பி கத்மாண்டுக்கே வரப்போகிறோம். இப்படி தான் எங்களோட பயணம் இருக்க போகுது. இவங்களோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்குடா, இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாயிண்ட். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுற ஜேர்னி ஃப்ரம் சிங்கப்பூர் டு டெல்லி, தென் டெல்லியிலேருந்து கட்மாண்டு. ஸோ இந்த என்டையர் ஏரியா பார்த்திங்கன்னா இஸ் அந்த ஹிமாலயா மவுண்டன் ரிச். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே எங்கேயோ தான் எவரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏஸ்பெக்ட் 730 km/h போகிறோம். இந்த ஃப்ளைட்டில் ஒய்ஃபை வசதிலாம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுதுன்னா, எங்களால் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ண முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தில் பறக்கிறப்ப கூட எங்கள் பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டன் அமுக்கிக்கிட்டே கூட பறக்கலான்னு அர்த்தம். என்ன கனெக்ஷன் வருது இதில் அவங்களோட இது லோகோ. அண்ட் இது என்ன கனெக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. இது நார்மல் இதுதான்டா, நம்மனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பப்ளிக் சாரி, மைண்ட் வைஸ் இருந்துச்சு, சத்தமாக பேசுறீங்க சார். மகாராஜாலாம் இருக்குது, மகாராஜா ஃபனா. இந்த படம் நல்லா இருக்கும், மகாராஜா சூப்பராக இருக்கு. வசூல்ராஜா MBBS ரீமேக்லாம். அதுக்கு மேலே இது இருக்குல்ல, இந்த சைடு இந்த இது இருக்குல்ல. ஸோ வந்து இன்னும் சில நம்ம தூங்கும்போது அப்படியே இப்படி சாஞ்சிருவோம், அப்படி விழுந்துருவோம். இது வந்து நீ மூவ் பண்ணலாம், அவ்வளோதான். காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ஸோ சார் வந்து வெஜிடேரியன் போயிருக்காரு, ஏன்னு தெரியல, பாவம். நான் நான்வெஜ் வந்திருக்கேன். அமுல் பட்டர் கொடுத்துருக்கானுங்க, பரோட்டாவும் சட்னா மசாலாவும் வேற மாதிரி. சைடு கொஞ்சம் பார் அடிக்குது, நம்ம இந்த சைடு. இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு ஃபீல். ரொம்ப ஃபாரினாக இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸர் டு நம்ம ஊர் ஸ்டைல் சாப்பாடு. என்னோட அந்த ஆம்லெட்டு ப்ளஸ் ஒரு தக்காளி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தக்காளி மிக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரோட்டாவில் வந்து பன்னீர் வச்சுருந்தாங்க, அப்புறம் சன்னா மசாலா 2 அண்ட் சோம்பு. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்லைன்ஸில் சோம்பு வச்சு பார்க்குறப்ப. ஓ ஆமாம், அது ஆக்சுவலி உண்மை தான். மேபி அது ஒரு இந்தியன் திங் தான். 6 நிமிஷத்தில் லேட்டாக போகலாம். 1 நிமிஷத்துலேயே லேர்ன் பண்ணலாம். ஏன்டா இப்படி இருக்கு?
மிஞ்சி போனா என்ன சொல்ல போறேன், இவங்க கூட ட்ராவல் பண்ணாதீங்க. அந்த ட்ரிப்பு சொல்லக்கூடாதுன்ற ஒரு சபதத்தில் இருக்க பார்ப்போம். ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு இந்த ஃப்ளைட்டு போன மாதிரியே தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ஆன் டைம் வேறு, ஆன் டைம் ஆக்சுவலி ஏர்லியராக பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் டொமஸ்டிக்லாம் என்ன பண்ணணும், இன்டர்நேஷ்னல்லாம் என்ன பண்ணணும். ஏன்னா நான் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் லண்டன் போனப்போ நினைக்கிறேன், இறங்கி நான் எடுக்கணும் எமிரேட்ஸில் தான் போனேன். நான் எடுத்து திருப்பி மாற்றணுமா இல்லை அவங்களே மாற்றவங்களா எனக்கு தெரியல. நான் அங்கே போயிட்டு கிளாரிஃபிகேஷன் கேட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ணணும் என்ன. அண்ட் தனியாக போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அண்ட் இவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி வந்து எனக்கு ஆக்சுவலி பஸ் டிரைவரை போய் பார்க்க வரியா? உனக்கெல்லாம் இந்த சீட்டு சொல்லு, இந்த சீட்டுக்கு வாய் வச்சிருந்தா அழுதுருக்கும். உட்காடுறேன். அங்கே வந்து பார்த்தா நார்மல், இங்கே வந்து கோல்டன் கலரில் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். செம்மையா இருக்குடா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இவன் உண்மையிலே அரைச்சிருக்கான், அந்த கொட்டையோட சேர்த்து அரைச்சிருக்கான், அந்த துவர்ப்போட இருக்கு. யூஸ்வலி இந்த பிளேனில் 3 ரோ இருக்கும், இந்த ஒரு சைடில் 3 ரோ இருக்கும், அவ்வளோ அமுக்கி உட்காந்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட், லைக் நிறைய இடம் இது, 2 சீட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளேன் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாங்கள் எக்கானமியில் வந்திருந்தா ஒன்று இருந்திருக்காது. பட்டர் பெப்பர் கார்லிக் ப்ரான் எல்ஐச்சி மர்கு அப்படின்னா வந்து ஏலக்காய் போட்டு சிக்கன் குழம்பு, பாலக் பன்னீர், அப்புறம் இன்னமும் கேசரி ரஸ்மலாயா. கேசரியில் ரஸ்மலாய் பண்ணியிருக்காண்டா, எவ்வளோ பெரிய டிஷோ. எல்லாமே நம்மளுக்கா? எல்லாமே நமக்கு எதை வேணால் சூஸ் பண்ணலாம், எல்லாமே வரும். ஸோ ஒரு ஃபுல் லஞ்ச். ஓகே, இது ஒரு 40-50 வெள்ளி. ஓகே, நாங்கள் 80 வெள்ளி கட்டினோம், அதை எடுத்தாச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும். இப்போ இந்த ஃப்ளைட்டில் சார்ஜிங் போட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டையில் மறைச்சி வச்சுருக்கான் பாருங்க. எல்லாம் ஸ்மார்ட்ரா, எல்லாம் திங்கிங்டா. என்ன இருக்குது? தண்ணி பாட்டில் இவ்வளோன்னு சைஸில் ஒரு பாட்டில் கொடுத்தா நம்ம எக்கானமியில் இருக்குங்க. இங்கே வந்து இல்லை, இங்கே வந்து ஹிமாலயன் ஓட்டுறான், ஒரு ஃபுல் பாட்டில் வேறு. நம்ம லிட்டரலி ஹிமாலயன் தானே போகிறோம் வருவோமா? ஏட்ரா பார்ப்போம். அங்கே ஒரு பட்டன் இருக்கு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் பேசிக்கலி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த மெக்கானிக்ஸ் வேறு எல்லாமே வரும். ஐயோ, இப்போ திட்டுவாள், ஏன்டா வெளியில் எடுத்தேன்னு எல்லாத்தையும். ஐயோ, என்னடா லேப்டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஓ, இங்கே திறக்கலாம், இவ்வளோ திறக்கலாம். இப்போ இவ்வளோ சாப்பாடு வரும்போதா எனக்கு திருப்பி வைக்கணுமே. ஓ, ஓகே ஓகே. எனக்கு என்ன பயம் தெரியுமா, அவள் வரதுக்குள்ளால எனக்கு இதெல்லாம் திருப்பி வைக்கணும். திருப்பி வைக்க தெரியலனா அசிங்கமாக போயிடும். அவள் தான் எடுத்து திருப்பி வைக்கணும். நீ எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸாக நினச்சிருவாங்கடா. அப்போ ஆல்ரெடி நினச்சிட்டு தான் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. ஒன்றை பார்த்தா நம்பிடுவாங்க. என்ன பார்த்து? டாமி ஹில்ஃபிகர் எல்லாம் போட்டிருக்கான். ஹில் இருக்கு. சரி பரவாயில்ல. டாமி எங்கேன்னு கேட்டேன். டாமி எங்கேன்னு கேட்டேன். ஆமாம், இது எதுக்கு ஆக்சுவலி? இது இது முன்ன பின்னெல்லாம் போகுதுடா. ஓ, டேப்லெட் இல்லைன்னா ஃபோன் வச்சு படம் பார்க்குறக்கா இருக்கும். கரெக்டுடா. சாப்பிட்றீங்கடா பாவி. ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் மேலே கால் போட்டு ஒரு பிளேனில் ஒரு இடம் இருக்கு, கால் மேலே கால் போட்டு இங்கே பாடுறா காலு. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இங்கே வந்தவனே பண்ணுற அலப்புறேன். இதை நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் எனக்கு வைப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது? அக்கா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், பட் ஓகே, இது ஓகே தான். என்னடா சாப்பாடு இது? தட்டில் இப்படி பரிமாறி ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. இங்கே பார்த்தியா, நம்ம அங்கே இந்த பண்ணு எப்படி இருந்துச்சு, இங்கே உள்ள பண்ணு எப்படி இருக்கு? அங்கே கல் மாதிரி இருந்துச்சுல, நம்ம எக்கானமியில் இருப்போம். எவ்வளோ வெரைட்டி பார்த்தீங்களா? இது பேர் தான் ரெஸ்டாரண்ட் இந்த ஸ்கை போல. கிளாஸ் கூட லைக் ஒரு ப்ரீமியமான ஃபீல், எல்லாமே ப்ரீமியமான டச். அதே பண்ணு ஆனால் ரொம்ப சாஃப்டாக, அதுவும் 2 பண்ணு வேறு. இது ஃபோட்டோவே எடுத்தாகணும்டா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஃப்ளைட்ல இப்படிலாம் கொடுக்க முடியுமாடா? ஆமாம், இன்னைக்கு வெளியில் வந்து பார்த்தா ஒரு சூப்பர் வியூ, இங்கே வந்து சாப்பாடு வேறு.
இதாண்டா வாழ்க்கை. கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கை வியூ தெரியுமா? ஸ்கை வியூ மண்டை வந்துடும். எப்படி சார் இருக்கு நம்ம பட்டர் ப்ரான்? நான் vlog பத்தியே மறந்துட்டேன். சாப்பாடு சூப்பரா இருக்கணும். இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்குடா. நான் இப்பதான் சாப்பிட்டதே இல்லை. ஹோம்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. என் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலி ரொம்ப லோவா இருந்துச்சு இந்த ட்ரிப்புக்கு வரப்ப. லோவா வந்தேன், நான் பயந்துகிட்டு வந்தேன். ஐயோ ஏதாவது ஆயிடுமோ ஃப்ளைட்டு அப்படின்லாம் பயந்தேன். ஆனால் நிம்மதியாக வரலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி எனக்கு ஏர் இந்தியா வந்து இப்போ டாப் ஃபியூ ஃபேவரட்ஸில் இருக்கு. ஆக்சுவலி வந்து இதில் பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டட். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கொடுக்குற காசுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் இருக்கா, அமுத்துனோன்னா கீழே வந்து நம்மளுக்கு கால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருதா, அதே மாதிரி பின்னாடி அமுத்துனோன்னா நல்லா போகுதுடா. இங்கே ஃப்ளாட் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹைட்டில் அப்படியே கையில் ஒரு காஃபியை வச்சுட்டு அப்படியே இந்த வியூ என்ஜாய் பண்ணுறது இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக அந்த ஹிமாலய மவுண்டன் தெரியுதா. நான் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இப்படி பார்த்தா ஹிமாலயா தெரியும். என்ன ஒரு நான் ஒரு கண்ட்ரியில் அரைவ் பண்ணி நான் இது இவ்வளோ நாளாக வாய் அடிச்சு போனதே இல்லை தெரியுமா. வேண்டாம் டேய் வலியாதடா. இங்கே பாரு, உன் கால் தரையில் இல்லையே, நீ தடுமாறுற. மாலை மாத்தியாச்சு போடா. முடிஞ்சது கதை. இங்க வந்த அன்னைக்கு ரமான் ஜாலிதான். 5 minutes later. மாலை வந்துச்சுடா. வந்து 1/2 நிமிஷம் கூட போல மாலையை பிக்கிற அளவுக்கு ஊர் மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாம், ஆக்சுவலி ஒரு மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நம்ம சாப்பாடு தான்டா, நிறையா நம்ம சாப்பாடு தான் இருக்குது. இன்னும் நான் வந்து ஆனஸ்ட்லி நினச்சிட்டு இருந்தேன், நம்ம இங்கே வரோம்ல அந்த ஒரு சுசுக்கி காரு அந்த மாதிரி ரொம்ப நான் ஃபுல்லி அந்த மூடில் அந்த வைப்பில் தான் இருந்தேன். இல்லை, ஒரு பெரிய வண்டி அந்த ஒரு ஃபீல்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன். இது ரொம்ப வந்து ஒன்றுமே பராமரிக்காத ஒரு நாடாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே இருக்காது, சுற்றி எங்கேயும் எதுவும் இருக்காது. இது என்ன சென்னையில் இப்போ நடுவில் மவுண்ட் ரோட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பீக் பீரியட்ல சூப்பராக இருக்குது. ஆமாம், ஐயோ நல்ல டெம்பரேச்சர். ஸோ இங்கே வெதர் எப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 19 டிகிரிஸ் போகும் மதியம் எல்லாம். நைட்டு வந்து ஒரு 6 டிகிரி போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 10-11 டிகிரி தாண்டி தான் இருக்கும். ஸோ இங்கே வருங்க, நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் போட்டிருக்கேன், ஸ்டில் உயிரோட தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்லீவ் போட்டிருக்கேன், நானும் உயிரோட தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஆனால் இங்கே எல்லாம் வந்து அந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி அப்படியே குள்ளாலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நாங்கள் பேசும்போது அப்படியே வெளியும் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும் நடக்குதுன்னு. நான் நீங்கள் பேசுகிறதையே பார்க்க முடியல, இதில் வெளில எங்கடா பார்க்குறது. சாரி. நாங்கள் Day 1 நெப்பால் முடிச்சிட்டோம், Day 1 நெப்பால் அரைவ் பண்ணிட்டோம். இனி நாளைக்கு ஆக்சுவல் நெப்பாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காலையில் டே லைட்டில் எல்லாமே தெரிகிற அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளை பண்ணோம். பிஸ்னஸ் பீப்புளோட சில விஷயங்கள் நடந்துச்சு போல்.